எங்க அப்பான்னு ஒரு தற்கூரி கேட்கிறாருன்னா அதை தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்குன்னா வெட்கம் இருந்தா, சூடு இருந்தா, சொரணம் இருந்தா வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள். நாடாளுமன்றத்தை கைப்பற்றி அதற்கு பிறகு இவர்கள் யார் என்பதை நாம் நிரூபிப்போம். லூசுங்களா இருப்பீங்களா? ஆனா ஒட்டுமொத்த லூசுங்களா சேர்ந்தா சண்டை மன்றத்துக்கு போனீங்க கேட்க மாட்டானா? உனக்கு மொழியை பத்தி அறிவும் இல்ல, பைபிளை பத்தி அறிவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா மத சண்டை போட வச்சு சிலுவை போறேங்க வந்து எங்களுக்கு அன்பு மொழி தெரியும், கருணை மொழி தெரியும், அமைதி மொழி தெரியும். இது தமிழ் படித்த சுபைவிக்கு தெரியாது, தமிழ் படித்த ராஜாவுக்கு தெரியாது. வருமா ராஜா ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட் 7 பண்ண வாய்ப்பை பெறுங்க. பெரியார் மணியம்மை Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cyber security and more. நம்ம தமிழ் தாயை வாழ்த்துறோம். அதெல்லாம் ஏன் இன்னொரு மொழி செத்து போச்சுன்னு சொல்லணும்? நமக்கு பிடிக்காத மொழி இது. ஆரியம் போல் வளக உலக்கழிந்து சமஸ்கிருதம் செத்து போச்சுன்னா இங்க இருக்கிற பிராமணர்களுக்கு கோபம் வரும், வடவர்களுக்கு கோபம் வரும். அவர்கள் மனதை ஏன் புண்படுத்தணும்? நமக்கு தமிழ் வாழ்ந்தா போதும், இன்னொரு மொழி செத்தா என்ன என்று அந்த 2-3 வரிகளை எடுத்து விட்டுத்தான் நமக்கு தமிழ் வணக்க பாடலை தந்தார் கலைஞர். தமிழ்நாட்டில் இன்றைக்கு தெலுங்கு பேசுவது இருக்கிறார்கள், கன்னடம் பேசுவது இருக்கிறார்கள், இஸ்லாமியர் இருக்கிறார்கள், கிறிஸ்துவர் இருக்கிறார்கள். எல்லோரும் நீராறும் கடலத்த பாடலுக்கு எழுந்து நிற்கிறோமே. ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசிச்சு அந்த அம்மா. தமிழுக்கு என்ன செய்தார்? சங்கத்தமிழ், தொல்காப்பியம் எல்லாம் காப்பி அடித்தார் கலைஞர். தமிழுக்கு ஊருக்கு என்ன சம்பந்தம்? நான் அன்னைக்கு சாயங்காலம் பொதுக்கூட்டத்தில் பேசினேன். முதலமைச்சர் அவர்களே, நீராறும் கடலத்தை போடுறாங்களே அரசு நிகழ்ச்சியில், பாடல் போடுகிற போதெல்லாம் உங்களுடைய கனத்த சரீரம் எழுந்து நின்று வணக்கம் வைக்கிறது. அது தமிழுக்கு மட்டுமல்ல, என் தலைவர் கலைஞருக்கும் தான் வணக்கம் வைக்கிறது. இது கலைஞர் கேட்டு நல்லதாப்பா பேசினேன், அது ஏன் கனத்த சரீரம்னு சொல்றது, ஏன் உனக்குன்னாரு. அதை கூட விட மாட்டாரு சார் பாபு, அதை ஏன்ப்பா சொல்றேன்னாரு. அது மாதிரி நாங்கள் நல்லதே பேசிட்டு வந்தாலும் அதில் ஒரு சின்னோண்டு நாகரிக குறைபாடு இருக்குன்னு ஒரு கருதுனாருன்னா அது எங்களுக்கு குட்டு உண்டு. அப்படி இருந்த சட்டமன்றத்தில் எங்க உங்க அப்பாவை காணும்? காமராஜர் தோற்று விட்டார். பல பிரதமர்களை உருவாக்கியவர். 9 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார் சுதந்திரத்துக்காக. இந்தியாவினுடைய பிரதமர்களை, குடியரசுத் தலைவரை உருவாக்குவதிலே ஒரு தமிழன், வேட்டி கட்டிய தமிழன் நின்றான். அவர் உருவாக்கிய பள்ளிகள் எத்தனை? நானே அவர் கொடுத்த பள்ளி கொடுத்து தான் படிச்சு வந்தேன். என் கிராமத்தில் ஆதி திராவிட நல்ல பள்ளி அவர் தான் கொடுத்தார். திறந்து வச்சது TS அருணாச்சலம், திருச்சி TS அருணாச்சலம். கக்கன் இருக்கார் எங்க ஊருக்கு. ஆதி திராவிட நலப்பள்ளியில் தான் 5ஆவது வரைக்கும் படித்தேன். அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு தான் நாடாளுமன்றத்தில் இந்த வீடு வெளுக்கிறோம் நாங்களும். காரணம் என்ன? யார் காரணம்? பெரியார், அண்ணா, அம்பேத்கர், கலைஞர். நீங்க தானே காரணம். அப்போ நீராறும் கடலோரத்த பாடலில் இந்த சமூகத்தில் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தீர்க்க தரிசனத்தோடு அந்த பாடலை வடிவமைத்த கலைஞர் எங்கே? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் மண்ணில் வாழ்ந்து மதச்சார்பற்ற நாடு வாழ்கின்ற இந்த நேரத்தில் அவர்களை சீரழிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பாடலை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருகிறே, நீங்கள் யார்? இப்போது சொல்லுங்கள். ஒரு மாநில கட்சி அண்ணா we belong to Dravidian second ராஜ்யசபால சொன்னார். அதுக்கே பெரிய ரகல. அண்ணா சொன்னது we belong to Dravidian stock. நான் திராவிட மரபினத்தை சார்ந்தவன். இப்படி சொல்லுவதால் நான் வங்காளிக்கோ, குஜராத்திக்கோ அல்லது மகாராஷ்டிராவுக்கு எதிரானவன் அல்ல. இப்படி சொல்லுவதால் எங்களுக்கு தனித்த திடமான வேறுபட்ட கொள்கைகள் உண்டு, அடையாளம் உண்டு, டிஃபரண்ட், டிஸ்டிங்க்ட் என்று சொன்னார். எங்களுக்கு மொழி, இனம், பண்பாடு எல்லாம் இருக்குன்னார். அவர் சொன்னார். தமிழ்நாடு, இந்திய டெல்லியில் தலைநகரில் பதிய வைத்தார். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் வைத்தார். சுயமரியாதை சட்டம் கொண்டு வந்தார். இருமொழியை கொண்டு வந்தார். இருமொழி கொள்கை கொண்டு வந்தார். இறந்து போய்விட்டார். அவர் சொன்னார், தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்கேன், இங்கே இந்தி வரக்கூடாதுன்னு ஆங்கிலம் தமிழ் தான் இருமொழி கொள்கையை கொண்டு வந்திருக்கேன். இந்த கொள்கைகள் எல்லாம் இருக்கிற வரை நான் உயிரோடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் கொண்டு வந்த இந்த திட்டங்களை எல்லாம், தமிழ்நாடு பெயர் மாற்றத்தை, சுயமரியாதை சட்டத்தை, இருமொழி கொள்கையை கை வைப்பதற்கு எத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணிலே பயப்படுகிறார்களோ, அஞ்சுகிறார்களோ, அச்சப்படுகிறார்களோ, அந்த அச்சம் இருக்கிற வரை அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறார். அண்ணா சொன்னார், நீராறும் கடலோரத்த பாடலை எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலேயும் தவறாமல் எதுவரை பாடப்படுகிறதோ அதுவரை கலைஞர் தான் தமிழ்நாட்டை ஆளுகிறார். எத்தனையோ திட்டங்கள் சொன்னார். தமிழகம் உயர்ந்தது அவர் கையால், மலர்ந்தது அவர் மையாள்னார். பல பேத்துக்கு தெரியாது வரலாறு.
என்ன பிரச்சனைனா, இவ்வளவு பெருமை உள்ள சட்டமன்றத்தில், இவ்வளவு பெருமை உள்ள தமிழ்நாட்டில் இப்போ எங்களுக்கு அன்பு மொழி தெரியும், கருணை மொழி தெரியும், அமைதி மொழி தெரியும். இது தமிழ் படித்த சுபைவிக்கு தெரியாது, தமிழ் படித்த ராஜாவுக்கு தெரியாது. எனக்கு கோவம் வருமா வராதா? கோவம் வருமா வராதா? இரக்கம் இல்லாமல், அன்பு இல்லாமல், கருணை இல்லாமல் இருந்த தமிழ் மொழியை ஒரு மதம் இன்னொரு மதத்தோடு சண்டை போட்டு இந்த மண்ணில் இன்னொரு மதம் வரக்கூடாது என்பதற்காக கொடூரமாக ஆயுதம் ஏந்திய ஒரு காலகட்டத்தில் இருந்த மொழியை மதத்தை சுத்திகரித்து பிரித்து எடுத்து, இல்லை தமிழிலே என்ன இருக்கிறது என்று சொன்னவர் கலைஞர். தமிழுக்கு என்ன அடையாளம்? வெறும் கடவுள் மறுப்பா? கடவுள் கொள்கையா? தேவாரம் இருக்கு, திருவாசகம் இருக்கு. தேவாரம் திருவாசகம் சேகர் பாபுக்கு பிடிக்கும். தேவாசகம் திருவாசகத்தை தாண்டி தமிழ்ல என்ன இருக்குன்னு எங்களுக்கு பிடிக்கும், எனக்கு சுபைக்கு பிடிக்கும். அவர் தமிழை பார்க்குறாரு, எங்க தமிழை நாங்க பார்க்குறோம். எத்தனை ஆண்டு காலம் அறிவியல் சொல்லி கொடுத்துருக்கு. இந்த உலகத்தில் எத்தனை பேர் செத்தாங்க, எத்தனை பேர் பிறந்தோம்? எங்க தாத்தா பாட்ட முடல மண்ணில் தானே பிறந்தாரு. எனக்கு குழந்தைங்க வந்துருச்சு இல்ல, இந்த ஊர்ல இத்தனை கட்டணம் வந்துருச்சு இல்ல. சுபவி தான் சொல்லுவாரு, உடனே சென்னையோட இடம் மாறி போச்சா? உலகத்தில் இத்தனை கட்டடங்கள் வந்து விட்டது, இத்தனை தொழிற்சாலைகள் வந்து விட்டது, எல்லா பிரம்மாண்டமான பௌதிக கட்டுமானங்களும் வந்து விட்டது. உலகத்தினுடைய இடம் கூடி போச்சா? கூடி இருக்கணும்ல. ஏன் கூடல? இது சும்மா ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சான் நியூட்டன். தி வெயிட் ஆஃப் தி யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். இந்த உலகத்தில் நீ என்ன வேணாலும் பண்றான். 100 மாடி கட்டணம் கட்டுறான், அதுக்காக சிமெண்ட் ஒரு இடத்துல வந்திருக்கும், கல் ஒருத்தர் வந்திருக்கும், மணல் ஒருத்தர் வந்திருக்கும். ஏன் இந்த மைக்குக்காக எங்கேயோ ஒருத்தர் இரும்பு கொண்டு வந்திருப்பான், இந்த கண்ணாடிக்காக எவ்வளோ ஒருத்தர் பண்ணியிருப்பான். இந்த பொருள்கள் இருந்தாலும் அழிந்தாலும் எல்லாம் புதுமையாக வந்து விடுவதில்லை. ஏற்கனவே இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற பொருள் தான் வருகிறது, அழிகிறது, போகிறது. எனவே பிரபஞ்சத்தின் எடை மாறாது. இதை 300 வருஷத்துக்கு முன்னாடி ஐசக் நியூட்டன் சொல்லி நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டான். ஆனா ஏன் மாறாது? பஞ்சபூதங்களால் உருவானது இந்த உலகம். இந்த உடம்பு நான் செத்து போயிட்டேன்னா ஒண்ணு மண்ணா போகும், இல்லைன்னா நெருப்பால எரிச்சா சாம்பலா போயிடும். ஒரு சொட்டு விந்தால குழந்தை பிறக்கும். அப்ப ஏன் என்ன காரணம்? இந்த பிரபஞ்சம் என்பது நிலம், தீ, நீர், வலி, விசும்பு 5ஓடு கலந்த மயக்கம். பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உலகம். இந்த பஞ்சபூதத்தை தாண்டி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. யாராலும் சிருஷ்டிக்க முடியாது, யாராலும் அழிவிக்க முடியாது. சிருஷ்டிப்பாக இருந்தாலும் அழிவாக இருந்தாலும் எல்லாம் இந்த பஞ்சபூதத்திற்கு அடக்கும். இதை தாண்டி பிரபஞ்சம் போகாது. எனவே உலகத்தின் எடை மாறாது. தொல்காப்பியன் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன மொழியை, எங்களுடைய அறிவியல் தத்துவத்தை 300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வெள்ளக்காரன் சொல்லி நோபல் பரிசு வாங்கிட்டு போயிட்டான். இது எங்க மொழியில இருக்குடா என்று தொல்காப்பியத்தை எழுதியது கலைஞர். இப்படி தொல்காப்பியத்தில் இருக்குன்னு கொண்டு வந்தவர் கலைஞர். இந்த மொழிக்கு செம்மொழி என்கிற அந்தஸ்தை கொடுத்தவர் கலைஞர். இன்றைக்கு தமிழ்ல நான் ஒன்றும் இல்லை, நான் ஒரு கூட்டத்தில் நேராக இன்டர்வியூ சொல்லியிருக்கேன். என் பொண்ணை அந்த லண்டன் யூனிவர்சிட்டியில் கியூன் மேரின்னு ஒரு புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில் சட்டம் ஏற்படுத்தி கூட்டு போயிருந்தேன். பிரின்சிபால் ரூமுக்கு போயிருந்தோம். பிரின்சிபால் ரூமில் பேசிகிட்டு இருந்தோம். நான் வேற ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். அந்த அம்மா இந்தியாவில் 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்துட்டு போயிருக்கு. அந்த காலேஜ் பிரின்சிபால் எந்த பார்ட்டி, விச் பார்ட்டி யூ பிலாங் டு இந்தியான்னு கேட்டுச்சு. இந்தியாவில் எந்த பகுதியிலிருந்து வரீங்க? என்ன, ஐ பிலாங் டு தமிழ்நாடு, வி கேம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஓ, ஐ நோ, தமிழ் இஸ் எ கிளாசிக்கல் லாங்குவேஜ், யுவர் லீடர் ஒன் கருணாநிதி டிட் இட், ஐ நோ. நான் இந்தியாவில் இருந்திருக்கிறேன். தமிழ் மொழி என்பது ஒரு உயர்ந்த கிளாசிக்கல் லாங்குவேஜ், செம்மொழின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை கருணாநிதி என்கிற ஒரு மனிதன் தான் ஆக்கினார். அந்த மாநிலத்திலிருந்து வருகிறீர்களா என்று இங்கிலாந்து இருக்க அந்த பிரின்சிபால் என்ன கேட்டுச்சு. அப்போ இந்த தமிழை, தமிழ்நாட்டை உயர்த்தியது மட்டுமல்ல, தன் மையால் உலக பரப்பிற்கு கொண்டு போய் சேர்த்த அந்த கலைஞர் இருந்த சட்டமன்றத்தில் எங்களுக்கு இந்த மொழி வேணாம், அந்த மொழி வேணாம், உனக்கு மொழியை பற்றி அறிவும் இல்லை, பைபிளை பற்றி அறிவும் கிடையாது. இந்த தமிழ் என்ன, நீ எத்தனை மதம் வரட்டுமே, பௌத்தம் இந்த மண்ணில் வந்தது. பௌத்தம் வந்த போது பாலி வந்துச்சு, ஐயாவுக்கு தெரியும். சமணம் வந்தது, பிராகிருதம்னு ஒரு மொழி வந்துச்சு. இஸ்லாமியர்கள் வந்தார்கள், உருது வந்துச்சு. மராட்டியத்து வரைக்கும் சௌராஷ்டிரா வந்தாங்க மராட்டியர்கள், மராட்டியம் வந்துச்சு. ஆங்கிலேயர்கள் வந்தார்கள், இங்கிலீஷ் வந்துச்சு. பாண்டிச்சேரிக்கு போர்ச்சுகீஸ்ல வந்தார்கள். தெலுங்கர்கள் வந்தார், திருமல நாயக்கர் வந்தார், தெலுங்கர்கள் வந்தார்கள். அரசாங்கம் மாறி இருக்கு, மதம் மாறி இருக்கு. என்னென்ன அரசாங்கம் வருகிற போதோ அப்பதெல்லாம் மதம் மாறி இருக்கிறது. ஆனால் இத்தனை மொழிகள் வந்ததற்கு பிறகும் அழியாமல் இருக்கின்ற, எல்லோராலும் போற்றப்படுகிற, எத்தனை அரசாங்கம் மாறினாலும், எத்தனை மொழிகள் உள்ளே வந்தாலும் தன்னை தாழ்த்தி கொள்ளாமல் இருக்கிற ஒரே மொழி தமிழ், தமிழ், தமிழ்.
எங்கள்கிட்ட வந்து நான் வந்திருக்க மொழி வேற, டேய் இன்னும் நாளைக்கு 1000 தான் வரட்டும். ஏன் சமஸ்கிருதமே வந்துச்சு, அவள் வந்த பிற்பாடு சமஸ்கிருதம் வந்துச்சு, எங்கள்கிட்ட இருந்துச்சு. இந்த மண்ணில் சமஸ்கிருதம் வந்துச்சு. நான் சொன்ன இத்தனை மொழிகள் வந்தது. இத்தனை மொழிகள் வந்ததற்கு பிறகும் எங்களை தாழ்த்தி கொள்ளாமல் தன்னை இன்னமும் ஜீவிதமாக வைத்துக் கொண்டிருக்கிற எங்கள் தாய்மொழி தமிழ் உனக்கு வந்து அவ்வளோ இலக்காரமாக போச்சு. எந்த மொழியையும் தாண்டி, தமிழ் மொழியை தாண்டி எந்த மதமும் இந்த மண்ணில் அறநெறியை போதித்ததாக வரலாறு இல்லை. தமிழ் மொழியை தாண்டி எந்த மதமும் மனிதனை செம்மைப்படுத்தியதாக வரலாறு இல்லை. இன்னும் சொல்ல போனால் மதம் சண்டை போட வச்சிருக்கு. சிலுவை போர் எங்க வந்துச்சு? ஈரானுக்கு ஈராக் என்ன போர் இன்னைக்கு? ஈரான் ஈராக் அடிக்கிறாங்களே, வளைகுடா நாடுகள் கேட்குதா? என்ன காரணம்? ஆக மதத்தை தாண்டி, சாதியை தாண்டி, இங்கே இருக்கிற எல்லா கூறுகளையும் தாண்டி மொழிதான் எங்களை இணைத்தது. அதை வாழ வைத்த பெருமை கலைஞருக்கு உண்டு. வாழ்வித்துக் கொண்டிருக்கிற பெருமை இந்த உண்டு. என்ன பிரச்சனை? நீங்களா நீங்க உறுதி எடுத்துக்கணும். ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குது. எது யாருக்கு? ஏங்க இன்னைக்கு ஒரு கொலை நடந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கேள்வி கேளுங்க, பொலிட்டிக்கலாக என்கிட்ட கேட்காதீங்க. ஒரு அமைச்சர், எங்க கொலை நடந்திருக்கு, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எனக்கு புதுசாக இருக்குது. ஏன்னா ஒரு கொலை நடந்திருக்கு, ஒரு அமைச்சரை கேட்டால் அந்த பொண்ணு சொல்லுது அட்மினிஸ்ட்ரேட்டிவாக கேளுங்க, பொலிட்டிக்கலாக கேட்டவனே ஆள்தான். ஏன்னா செத்து போனதில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வேற பொலிட்டிக்கல் வரையா? இப்படி லூசுங்களா இருப்பீங்களா? ஏன்னா ஒட்டுமொத்த லூசுங்களா சேர்ந்தா சண்டை மட்டத்துக்கு போனீங்க, கேட்க மாட்டானா? எனவே தான் சொல்லுகிறேன், அறிவார்ந்த ஒரு இயக்கத்தை கட்டமைத்த பெருமை அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் கலைஞருக்கும் உண்டு. அதை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற பெருமை இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தாருக்கு உண்டு. ஒன்று சொல்லட்டுமா? எங்க கலைஞர் பிள்ளைங்கிற நிரூபிச்சார் சொல்லட்டுமா? இப்போ கேட்குறானே, டீலிமிட்டேஷன்ல திமுக நிலைப்பாடு என்ன எங்களை கேட்குறான். எங்கள் ஊரில் ஒரு பழமொழி இருக்கு, 8 புள்ள பெற்றவளுக்கு தலைச்சம்புள்ள பெற்றவன் மருத்துவம் பார்த்தாலும், 8 புள்ள பெற்றவளுக்கு தலைச்சம்புள்ள பெற்ற வந்து மருத்துவம் பார்த்தாலாமா? டேய், எங்கள் டீலிமிட்டேஷன் யாரும் உனக்கு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? டீலிமிட்டேஷன்னா தொகுதி மறுவரைவுக்காக தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தொகுதிகள், பாண்டிச்சேரி சத்தம் தொகுதிகளை மறுசீரமைப்பு பண்ணும்போது மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் செய்தால் உத்தரப்பிரதேசத்துக்கு எண்ணிக்கை நிறைய போகும். நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டோம், ஒரு புள்ள ஒரு பொண்ணு வச்சுக்கிட்டோம். ஆனால் அவன் 7 புள்ள வரவதன்னு பெற்றுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை கூட எங்களுக்கு குறையும். இதை தெளிவுபடுத்த வேண்டும். மக்கள் தொகை அடிப்படையில் தான் நீ எம்பின்னு சொன்னால் தமிழ்நாடு பாதிக்கும், எங்களுக்கு நம்பர் குறைஞ்சிரும். எங்களுக்கு நம்பர் குறைஞ்சிட்டா நீ எதுவும் தரமாட்ட பார்லிமெண்ட்ல, எங்களுக்கு சக்தி எல்லாம் போயிடும். இதற்காக 5 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை கூட்டிட்டு வந்து அதுக்கு ஒரு எதிர்ப்பு மாநாடு போட்டு இந்த தொகுதி மறுவரை தவறு என்று தீர்மானம் போட்ட ஒரே மாநில கட்சி, அரசியல் கட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் கட்சி தான். இன்னொன்று சொல்லட்டுமா? தேஜஸ்வி யாதவ் பீகார் மாநிலத்துடைய எதிர்கட்சி தலைவர், அவர் மேட்டுப்பாளையத்துக்கு வந்தார் பிரச்சாரத்துக்கு. நம்ம தலைவரும் கலந்துக்கிட்டார். அப்போ அவர் முதலமைச்சர். அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு என் தொகுதியில் நேர்களில் பேசிட்டு கடைசியாக சொன்னார், ஸ்டாலின் எல்லாம் செய்கிற அருகி இஸ் மை பிரதர், அவர் தான் திரும்ப முதலமைச்சராக வருவார்னு நம்புகிறேன், நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறேன், இந்த மனிதரை தமிழ்நாட்டு தலைவராக மட்டும் எண்ணாதீர்கள். எங்களுக்கெல்லாம் தொகுதி மறுவரை பற்றி ஒன்றுமே தெரியல. நாங்கெல்லாம் மக்கள் தொகை அடிப்படையில் பீகாருக்கும் கூட வரும், உத்தரப்பிரதேசம் கூட வரும், எல்லாத்துக்கும் கூட வரும். ஆனால் அப்படி கூட வந்தால் அதனுடைய பாதிப்பு பின்னாளில் என்னவாக இருக்கும், எப்படி அதை பிஜேபி பயன்படுத்தி கொள்ளும்? ஒரு 4-5-10 இடையில ஒரு 4-5 மாநிலத்தில் மட்டுமே பிஜேபி வெற்றி பெற்றால் ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னுடைய காலையிலே போட்டு மொழியை, பண்பாட்டை, மாநில உரிமைகளை எப்படியெல்லாம் சிதைப்பார்கள் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கண் திறந்த பெருமை இந்த தலைவருக்கு தான் உண்டு. எனவே அந்த பில்லை தோக்கடின்னு முடிவு பண்ணோம். இந்த ஆட்சி வந்ததிலிருந்து அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ நாடாளுமன்றத்தில் தோல்வி என்பதே கிடையாது. எல்லா பில்லையும் பாஸ் பண்ணிட்டே போவாங்க. ஆனால் இந்த பில் அரசியல் சட்ட பில்ங்கிறதுனால நேரடியாக ஓட்டு போடணும். அப்படி ஓட்டு போடுகிற போது இந்த டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை சட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு புரியல, எங்களுக்கு விளங்க வைத்து இந்த தலைவன் சொல்லிதான் அந்த சட்டத்தை அமித்ஷா உட்காந்துருக்காரு, பிரதமர் மோடி உட்காந்துருக்காரு. உள்ளே வரும்போது திமிரா வந்தாங்க, அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. நாங்கள்லாம் எதிர்த்து ஓட்டு போடணும்னு நினைக்கல. கதர் நாங்கள் நீங்களுமா ஸ்டாலின் பேச்சை கேட்குறீங்க, அகிலேஷ் யாதவ் ஸ்டாலின் பேச்சை கேட்குறீங்க, தேஜவி நீங்க தான் ஸ்டாலின் பேச்சை கேட்குறீங்க, ஏன் அப்படி கெட்டு போறீங்க? இதெல்லாம் பேசுகிற அமித்ஷா. தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு முதலாக அவர் முகத்தில் கரியை பூசிய பெருமை இந்த கழகத்திற்கு தான் உண்டு என்று சொல்லிவிட்டு சொன்னார், எல்லோரும் எழுந்து நின்று ஒரு நிமிடம் அந்த மனிதருக்கு வணக்கம் வையுங்கள் என்று சொல்லி எல்லாரும் எந்திரிச்சு நின்னோம். மேட்டுப்பாளையத்தில் எல்லாரும் எந்திரிச்சு நின்று
வணங்கி அந்த மனிதன் இன்றைக்கு எங்கே இருக்கிறார் உங்கள் அப்பான்னு ஒரு தற்கூரி கேட்குறாருன்னா அதை தமிழ்நாடு பார்த்துக்கிட்டு இருக்குன்னா வெட்கம் இருந்தால் சூடு இருந்தால் சொரணம் இருந்தால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களை வீட்டுக்கு அனுப்புங்கள். நாடாளுமன்றத்தை கைப்பற்றி அதற்கு பிறகு இவர்கள் யார் என்பதை நாம் நிரூபிப்போம். அதற்காக உழையுங்கள் என்று சொல்லி கலைஞர் புகழ் வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more.